உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு 12 ராசி அன்பர்களுக்கும் தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா வருட கிரகங்களின் கோச்சாரம் ரொம்ப முக்கியம். அப்போ குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, இதை வைத்து தான் நம்ம இந்த வருடத்துடைய பலன்களை பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான பெயர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது குருவுடைய பெயர்ச்சி இந்த வருஷத்தில் ஜூன் மாதம் இருக்குது. அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா குருவுடைய மாற்றம் நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கும். அதேமாதிரி சனி பகவான் மீனராசியில் இருக்கார். சனி பகவானால் நிறைய பேருக்கு நன்மைகள் நடக்கும், தீமைகள் நடக்கும். அது மாதிரி முக்கியமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவுடைய பலன்கள். இந்த ராகு கேது தான் மிக மிக நிறைய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை நிறைய பேர் கொடுக்குது. அது எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது, எந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்க போகுது அப்படின்னு 12 ராசி அன்பர்களுக்கும் பார்க்க போகிறோம். டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டுக்கான பலன்கள். சிம்ம ராசி அப்படின்னு சொன்னாவே வாழ்க்கையில் எப்போவுமே பலவிதமான உதவிகள் மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு ராசி. அதேமாதிரி நிறைய நிர்வாக திறமை, உங்களை மாதிரி ஒரு நல்ல ஒரு மேனேஜரல் கேண்டிடேட் யாருமே கிடையாது. எந்த விஷயத்தை கொடுத்தாலும் சரி உங்களால் அழகாக மேனேஜ் பண்ணி அதை சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான மக்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள். அதே போல் நிறைய பேருக்கு என்னென்னா கோபங்கள் வந்தால் கூட அந்த கோபங்களில் நியாயம் இருக்கும். ஆனால் அதை மற்றவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதனால் உறவுகளுக்குள்ள, அதுவும் முக்கியமாக கணவன் மனைவிக்குள்ள, அம்மா அப்பா கூட பிறந்தவங்களுக்குள்ள எப்பவுமே பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் உயர் அந்தஸ்து, உயர் புகழ் பெறக்கூடியவர்கள் யார் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சிம்மராசி என்பர்களாக இருப்பீங்க. இந்த 2026ஆம் ஆண்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிம்மராசி என்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா பலவிதமான முயற்சிகள் அதிகமாக செய்யக்கூடிய முக்கியமான வருடமாக இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள் சிம்மராசி என்பர்களுக்கு சாதகமாக இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நல்லா மேனேஜ் பண்ணுவீங்க, உயர் பதவியில் இருப்பீங்க, உயர் அந்தஸ்தில் இருப்பீங்க. ஆனாலும் உங்களை அசைச்சி பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான வருடமாக இந்த வருஷம் இருக்கும். ஏன்னா ராசியிலே கேது, 7ஆம் இடத்தில் ராகு, அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான். ஜூன் வரைக்கும் குருவுடைய பொசிஷன் பரவாயில்ல, அவரும் 12ஆம் இடத்துக்கு வரும்போது இன்னும் கொஞ்சம் பாதிப்புகள் அதிகமாக தான் இருக்குது. அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன சார் பண்ணணும்? பயங்கரமான நெருக்கடி இருக்குது சார். ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு மேனேஜராக இருக்கேன், என் கூட வேலை செய்கிறவங்க எல்லாருமே என்னை ஏமாத்துறாங்க, எனக்கு நிறைய கேவலப்படுற மாதிரி சில விஷயங்கள் நடக்குது, ரொம்ப தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் சிலதெல்லாம் நடக்குது, என்ன பண்ணுறது தெரில. அதுவும் முக்கியமாக சிம்மராசியாக இருக்கீங்க, நீங்கள் ஆணாக இருக்கீங்க, உங்களுடைய உயர் பதவியில், அதாவது உங்களுக்கு மேனேஜர் ஒரு பெண்ணாக இருக்காங்கன்னா நிறைய தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் நிறைய சந்திக்கிற மாதிரி இருக்கும். சில அசிங்கங்கள், அவமானங்கள் நடக்கும். அதே நீங்கள் பெண்ணாக இருக்கீங்க, மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆண் அதிகாரியாக இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக பயங்கர பிரச்சனை பண்ணுவார், பாலிடிக்ஸ் பண்ணுவார். நீங்கள் ஒரு வாழ்க்கையில் எதையுமே ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையை சிக்கிக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லைனா கூட ஏதாவது ஒரு பிரச்சனைகள், சின்ன சின்ன சலசலப்புகள் இருந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப கவனமாக இருங்க. முக்கியமாக வேலை மாறணும்னு நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக மாறும்போது வேறு இடத்துல போய் திருப்பி இதே மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை உள்ள இடத்துல மாட்டிக்காமல் பார்த்துக்க தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய சிம்மராசி என்பர்களுக்கு என்னென்னா, நம்ம இந்த வேலை இல்லைன்னா என்ன, அடுத்த வேலைக்கு ஏதாவது முயற்சி பண்ணால் இந்த பிரச்சனை சால்வ் ஆயிருமே, இந்த மேனேஜர் இருக்க மாட்டாரே அப்படின்னு நினைப்பீங்க. இல்லை இவங்க நம்மக்கிட்ட இது மாதிரி கீழே வேலை செய்கிறவங்களா இருக்க மாட்டாங்கன்னு நினைப்பீங்க. ஆனால் அங்கே செல்லக்கூடிய இடத்துலையும் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ரொம்ப யோசித்து வேலை மாற்றம் செய்து கொள்வது நல்லது. இல்லை அப்படின்னா நீங்கள் மாறும் பொழுதே அந்த இடத்துல எல்லாமே கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மாறிக்கிறது நல்லது. அதே போல் வேலையே இல்லை, நிறைய சிம்மராசி என்பவர்கள் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னென்னா ஒரு 6 மாத காலமாக நிறைய பேருக்கு வேலையை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. நிறைய சண்டை, ஆஃபீஸில் நீங்கள் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லி அமைச்சிருப்பாங்க, இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு சண்டை போட்டு ஏதாவது குழப்பத்தில் வெளில வந்திருப்பீங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலைக்கு ட்ரை பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்களுக்கு ஒரு சம்பளத்துலேயோ இல்லை பெரிய பதவியோ கிடைக்காது.
ஏன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய நேரம் சரியில்லாதனால என்னன்னா ஏதாவது ஒரு வேலையில் சேர்ந்துக்கிறதே பெரிய விஷயம். அதுக்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. வேலை இல்லாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு வேலையில் ஜாயின் பண்ணிடுங்க. அதில் எந்த டவுட்டுமே வேண்டாம். அது எந்த வேலையாக இருந்தாலும், இல்லை சார் படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லை சார், இல்லை சார் நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி வேலை இல்லை, ஏன்னா சூழ்நிலைகள் சரியில்லை, என்ன ஆகுனா அப்புறம் ஒரு வருஷம் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஆயிரும். அதனால் ஏதாவது ஒரு வேலையை அட்ஜஸ்ட் பண்ணி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான வருடமாக இருக்குது. அதற்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக அதற்கான முயற்சிகளை ரொம்ப கவனமாக பண்ணணும். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஏடா சார் என்ன சார் நீங்கள் எல்லாமே நெகட்டிவாக சொல்லிட்டு வரீங்கன்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ஜோதிடம் அப்படின்னு சொன்னாவே என்னென்னா பாசிட்டிவும் சொல்லணும், நெகட்டிவும் சொல்லணும். அப்போ நேரம் சரியில்லாத போது கவனமாக இருக்கணும்னு சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. ஆனால் அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் சிம்மராசியாக இருக்கீங்க, உங்களுக்கு தொழிலில் இருக்கீங்க, கடன் மட்டும் வாங்கி தயவுசெய்து செய்யாதீங்க. சார் அதெல்லாம் தாண்டி போயிடுச்சு சார், எனக்குலாம் கடன் பல லட்சங்கள் இருக்குது, இப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சிட்ருக்கேன், கம்பெனியும் மூட முடியாது, தொழிலும் மூட முடியாது, அதுலேருந்து வெளியும் வர முடியாமல் மாட்டிக்கிட்டு இருக்கேன், அப்படி தான் இருக்கீங்க. அப்போ என்ன பண்ணணும்னா அதிகமான முயற்சிகள் செய்து அதிகமாக பிஸ்னஸ் எடுக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு ட்ரை பண்ணணும். இல்லை சார் பிஸ்னஸ் வருது சார் ஆனால் பணம் இல்லை அப்படின்னா, பணம் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா யாராவது ஒரு இன்வெஸ்டர் மாதிரி யாராவது உங்களுக்கு பண உதவிகள் பண்ணுவாங்களா? ஏன்னா அங்கே என்னென்னா நீங்கள் போய் ஒரு கடன் வாங்கிட்டு போனீங்கன்னா என்னன்னா அந்த வட்டியை உங்களால் கட்ட முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், யாராவது உங்களுக்கு உதவிகள் செய்கிற மாதிரி இருக்க நபரை பார்க்கணும். அதே போல் நிறைய சிம்மராசி என்பதுக்கு என்னென்னா, நான் போய் அவர்கிட்ட எப்படி கேட்குறது, அவரே அவர்கிட்ட நம்ம எப்படி போய் கேட்குறது, நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி யோசிக்காமல் நீங்கள் இப்போ உதவிகள் கேட்டு பெற்று அதன் மூலமாக தொழிலை சமாளிக்கக்கூடிய நேரம் தான். அதில் கூட பெருசாக ஜெயிக்க முடியுமான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மி. ஆனால் சமாளிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அது அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம். அவங்கக்கிட்ட உங்களுடைய உதவிகளை கேட்டு பெற்று அங்கெல்லாம் ஈகோ பார்க்காதீங்க. இல்லை சார் அவங்களாம் ஒரு காலத்தில் அப்படி பேசுனாங்க, எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்க. அதை பற்றி யோசிக்காமல் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த காலகட்டத்தில் உதவிகளை பெற்று நீங்கள் கொஞ்சம் பிஸ்னஸில் கேர்ஃபுல்லாக இருந்துட்டீங்கன்னா நல்லது. எந்த காரணத்தை கூட கடன் வாங்கி பண்ணிடாதீங்க. கடன் வாங்கி பண்ணிங்கன்னா சிம்மராசி என்பவர்கள் கண்டிப்பாக எந்திரிக்கவே முடியாது. அதேமாதிரி இடம் விற்கலை, வீடு விற்கலை அப்படின்னா கொஞ்சம் ரேட்டை கம்மி பண்ணி நீங்கள் கொடுத்தா தான் விற்கும். அதன் மூலமாக தான் உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சிம்மராசி என்பது ரியல் எஸ்டேட்டில் இருப்பாங்க. ஏதாவது ஒரு பெரிய ப்ராஜெக்டில் லாக் ஆகிருப்பீங்க, இல்லை ஏதாவது ஒரு லோன் வாங்கியிருப்பீங்க, அதுக்கு ப்ராப்பர்ட்டியை கொடுத்துருப்பீங்க, அந்த லோனும் கட்ட முடியாமல் மாட்டிகிட்டு இருப்பீங்க. அப்போ அந்த இடத்த விற்கலாமா அப்படின்னு கேட்டால் விற்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. அப்படி இருக்கக்கூடியவர்கள் என்னென்னா கொஞ்சம் கம்மியாக போனாலும் பரவாயில்ல, நான் பிரச்சனைலேருந்து வெளில வரும்னு யோசிங்க. நான் இல்லை சார் எனக்கு இந்த வந்தால் தான் எனக்கு கடனை கட்ட முடியும் அப்படின்னா அது வரவே வராது. அப்போ என்ன கடனுடைய அளவு ஏறிட்டே இருக்கும். கவனமாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. அதே போல் உறவுகளுக்குள்ளே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா மனைவியோடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நேரமாக இருக்கும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசுகிறதே ஒரு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த மாதிரி விஷயங்கள். அதே போல் அவங்ககிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சொல்லுங்கள், நல்லதையும் சொல்லுங்கள். அவங்க என்ன நினைப்பாங்கன்னா எதுவுமே சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு வருத்தப்படுவாங்க. அந்த ரிலேஷன்ஷிப் அதனால் பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதேமாதிரி பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா ஆண்களுக்கு என்னெல்லாம் நீங்கள் அவங்ககிட்ட ஷேர் பண்ண முடியுமோ அதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அது மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல்லேருந்து வெளில வரதுக்கான நேரமாக இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, இல்லை சார் அவர் வேலைக்கு போயிட்டே இருக்காரு, இல்லை சார் என் ஒய்ஃப் வேலைக்கு போகிறாங்க, இல்லை நான் எங்கேயா வெளியூரில், இந்த மாதிரிலாம் இருக்கும், இல்லைன்னு சொல்ல. ஆனாலுமே இப்போ உங்களுக்கு தேவை மனோதைரியம். அந்த மனோதைரியமும் உங்களுடைய பிரச்சனைகளை மற்றவங்ககிட்ட சொன்னால் தீரும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ அது மனைவியாக இருக்கலாம், கணவராக இருக்கலாம், அது மாதிரி பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஏன்னா நிறைய பெண்களுக்கு என்னென்னா சிம்மராசி என்பவர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைனா ஒன்றுமே இருக்காது. ஆனால் ஒரு ப்ரெஷரில் ஏதாவது ஒரு தேவையில்லாத யோசனைகள்லாம் வரும். அந்த மாதிரி யோசனைகள் பண்ணாதீங்க. அது தவறான நேரம். அது அப்படி தான் தூண்டும். தப்பான விஷயத்தில் மாட்டிப்பீங்க. அதே போல் நிறைய பேர் பிரியலாமா சூழ்நிலைகள்லாம் இருக்குன்னா ஒரு வருஷம் தள்ளி போடுங்க. நீங்கள் பிரிஞ்சே இருக்கீங்க அப்படின்னா கூட இந்த முடிவு கரெக்டானு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால உங்கள் முடிவுகள் தப்பு. ஒரு வருஷம் தள்ளி போட்டுட்டு யோசிங்க. அதுக்கப்புறம் அது பர்ஃபெக்டாக இருக்குது, பரவாயில்ல, நான் எடுத்த முடிவு கரெக்டாக தான் ப்ரொசீட் பண்ணுங்கள். எந்த காரணம் ஒன்றும் கோர்ட்டு கேஸு டைவர்ஸ்க்கெலாம் போகாதீங்க. அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்காது. மற்ற எந்த கோர்ட்டு கேஸாக இருந்தாலும் மன உளைச்சலை மட்டுமே கொடுக்கும். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும். ஆனால் இதில் என்னென்னா ராகு 7ஆம் இடத்துல இருக்கிறது, அஷ்டமஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால ஏதாவது ரொம்ப ஆசைப்பட்டு ஏதாவது ஒரு வரனை பார்த்து மாட்டிக்கொள்ளக்கூடிய நேரம். அப்போ என்ன பண்ணணும், ஜாதகத்தை கரெக்டாக பாருங்கள், 2 பேருக்கு பொருந்தி இருக்கான்னு செக் பண்ணுங்கள், ஃபேமிலி போய் பாருங்கள்.
உங்களுக்கு ஸ்டேட்டஸ் தகுந்த மாதிரி இருக்கா, உங்கள் படிப்புக்கு தகுந்த மாதிரி இருக்கான்னு பார்த்துட்டு திருமணம் செய்து கொள்வது சிறப்பு. அதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த வருஷத்தில் இருக்குது. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். மொத்தத்தில் சிம்ம ராசி என்பவர்களுக்கு ரொம்ப 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 கவனமாக இருக்கக்கூடிய நேரம். பலவிதமான முயற்சிகள் செய்தால் மட்டுமே இந்த ஒரு வருஷத்தை நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய முக்கியமான வருஷமாக இருக்குது. கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் இப்போ பார்த்தீங்கன்னா குரு, ராகு, கேது, சனியுடைய பொசிஷன் உங்கள் ஜாதகத்தில் நல்ல பலமாக இருக்கும்போது நம்ம சொன்ன பலன்களை விட நிறைய யோகமான பலன்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் தசாபுத்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பிரச்சனைகள், நிறைய குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி எல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொன்னால் கூட சில பேருக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அது காரணம் உங்களுடைய கர்ம வினைகள் என்னென்ன மாதிரி இருக்குன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. அதே போல் தசாபுத்தியில் பார்த்திங்கன்னா ராகு உடைய தசாபுத்தி, கேதுவுடைய தசாபுத்தி, சுபகிரகம் சொல்லக்கூடிய புதனுடைய தசாபுத்தி நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கு. சில பேருக்கு சனி தசை யோகத்தையும் கொடுக்கும், சில பேருக்கு கெட்டதையும் கொடுத்துருக்கு. இது மாதிரி உங்களுடைய தசாபுத்தி பலன்களையும் பார்த்து முடிவு எடுத்துக்கொள்வது சிறப்பு. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF வெறும் 99 ரூபாய்க்கு கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் 51 பக்கம் கையில் எழுதுகிற நோட்டு மாதிரி இருக்கும். அது வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் நோட்டில் எழுதி தருவீங்களாம் கேட்குறீங்க, நோட்லேயும் எழுதி தரும். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஒரு ஜாதக பலன் பார்ப்பது எப்படி, இன்றைக்கி நிறைய வகுப்புகள் நடக்குது. ஆனால் ஜாதக பலன் பார்ப்பது எப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் இருக்கீங்க. அனைத்து மாணவர்களும் இதை சேர்ந்து கலந்துக்கலாம். ஜாதகம் எப்படி பலன் பார்க்கறது, அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, முகூர்த்தம் நிர்ணயம், அதே போல் பிரசன்ன ஜோதிடத்தில் தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டிலேருந்து படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.